ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேப்பர் பேட்டர்ன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இருந்தாலும் இந்த கொஷின் பேப்பரில் ஒரு சிலது வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங்கோட டிசம்பர் 2024 கொஷின் பேப்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ கொஷின் பேப்பரை நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இன்டர் எக்ஸாம் கரெக்டுங்களா? உங்களுக்கு நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போ எக்ஸாமுக்கோட ஒரு டைமிங் வந்து இன்டருக்கு வந்து நார்மல் என்ன டைமிங்? ஸோ இன்ட்ரோட டைமிங் வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 to 5 ஐ திங்க் 2 to 5 இல்லையா? 2 to 5 எக்ஸாம். ஓகே, இப்போ 1:45க்கு நீங்கள் எக்ஸாம் அதாவது ஹால்குள்ளே இருக்கணும். 1:45க்கு நீங்கள் ஹால்குள்ளே இருக்கணும். 15 minutes வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீடிங் டைம் உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? 2 to 5 எக்ஸாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக போகணுன்னா நீங்கள் 12:30க்கு கூட எக்ஸாம் சென்டரில் போயிடலாம். ப்ரோ எக்ஸாம் சென்டர் சொல்கிறீங்க, அது எப்போ வரும், அது எப்படி தெரியும், ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 1 December 4 ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டுங்கிற ரிலீஸ் பண்ணுவாங்க. மெயிலாம் வராது. ஓகேங்களா? நான் வீடியோஸ் போட்டுருவேன், இல்லைனா லிங்க் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் வரி. அப்போ தெரிஞ்சக்கப்புறம் நீங்கள் டைம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க, உங்கள் விஷ். அது நீங்கள் 12:30க்கு நீங்கள் ரீச் ஆனாலும் சரி தான், இல்லை நீங்கள் 12 o'clock போய் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா பொறுமையாக நீங்கள் படித்தாலும் ஓகே தான். ஆனால் கண்டிப்பாக வந்து 1:45க்கு ஹாலில் இருக்கணும். ஓகேங்களா? 1:45க்கு ஹாலில் இருக்கணும். ஓகே, ஸோ எந்த ஹாலு அப்படிங்கிறது எனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? இப்போ நல்லா பாருங்கள், December 1 மேக்ஸிமம் December 1 ரிலீஸ் ஆயிரும். December 1 4 ஹால் டிக்கெட் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ஹால் டிக்கெட்டில் சம் காலேஜஸோட நேம் இருக்கும். ஓகே, இப்போ அது எந்த காலேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பிரிண்ட் அவுட் போட்டுக்கணும். ஸோ பிரிண்ட் அவுட் போடுறது வந்து ஒரு Black and White போதும். வேறு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அதுக்கப்புறம் தனி வீடியோவில் போடுறேன். இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வச்சுக்கிறீங்க. சரிங்களா? பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலேஜ் உங்களுக்கு எந்த காலேஜ்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? அந்த காலேஜஸோட கண்டிப்பாக ஒரு என்ட்ரன்ஸ்லையோ இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்லையோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகே, அந்த நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா இன்டருக்கு இந்த ஹாலு, ஃபைனலுக்கு இந்த ஹால்னு சொல்லியிருக்கோம். அந்த ஹாலை பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்லலாம் பார்க்காதீங்க, கொஞ்சம் இன்பிடியில் பாருங்கள். 1:45க்கு ஹால் போகிறீங்கன்னா ஒரு 1 o'clock மேலே நீங்கள் பார்க்கலாம். சில காலேஜஸில் ஸ்டார்டிங்லேயே வச்சுருப்பாங்க, ரொம்ப ஏர்லி மார்னிங் எல்லாமே ஃபிட் பண்ணி பக்கா வச்சுருப்பாங்க. சில எல்லாம் கரெக்டாக ஒரு 1 o'clock மேலே தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த டைமில். ஏன்னா ரிலாக்ஸாக இருக்கலாம்ல, பார்த்துட்டோன்னா F4 ஹால் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ F4 ஹால் எங்கிட்ட போகணுங்கிறது நீங்கள் அங்கே யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அப்போ 1:45க்கு முன்னாடியே பேக்கை நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். எங்கே? அந்த ஹாலுக்கு வெளியில். ஓகே, மொபைல் ஃபோன் சேஃப்டியாக இருக்குமா இல்லையா அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அது தனி வீடியோஸில் பார்த்துக்கலாம். பட் இதை நான் நார்மலாக சொல்கிறேன். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டு, இதெல்லாம் பார்த்தாச்சுப்பா. 1:45க்கு இந்த அருக்கு கொஷின் பேப்பர் கையில் வாங்கிடுறீங்க. ஆன்சர் ஷீட்லாம் 1:45 கொடுக்க மாட்டாங்க. கொஷின் பேப்பர் கையில் வாங்குறீங்க. உங்கள் கையில் ஆன்சர் ஷீட் அந்த டைமில் இருக்காது. அந்த 15 நிமிஷம் உங்கள் கையில் ஆன்சர் ஷீட் இருக்காது. ஓகேங்களா? கால்குலேட்டர் இருக்கும், கையில் பென், பென்சில், எரேசர் எல்லாம் வச்சுருப்பீங்க. ஓகே, கொஷின் பேப்பர் வந்தாச்சு. என்ன பண்ண போகிறோம்? 15 MCQ, அதாவது 15 நிமிஷம் என்ன பண்ண தெரியுமா? என்னென்ன கேட்டிருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச சம் வந்திருக்கா, எந்த மாதிரி வந்திருக்கு, எந்தெந்த சம்மை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அந்த 15 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கணும். ஓகே, சரி ப்ரோ, இப்போ 15 நிமிஷம் கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு டைம் சொல்கிறீங்க. இன்கேஸ் என்னோடய ஹாலில் கொடுக்காம விட்டுட்டாங்க, 1:45க்கு மேலே போயிடுச்சு, அப்போ நான் கேட்கலாமானா தாராளமாக கேளுங்க. சார் அஸ் பர் ரூல்ஸ் எங்களுக்கு வந்து இது கொடுக்கணும், நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சரிங்களா? கேட்டுக்கோங்க. ஓகே, ரைட்டு. ஓகேப்பா, ஃபைன். இப்போ அடுத்து ஒரு டவுட் வரும், ஆன்சர் ஷீட் எப்போ கொடுப்பாங்க? ஆன்சர் ஷீட்டு ஃபில் பண்ணுறது, அதில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆன்சர் ஷீட்டை வந்து உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 2 o'clock கொடுத்துட்றாங்க. 2 o'clock கொடுத்தோன்னே அதில் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ வந்து நான் போடுறேன். அது எப்போ வீடியோ போடுறேன்னா ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நான் அதை சாம்பிள் சீட் வச்சு நான் அப்போ வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ இருக்கிற பேட்டர்ன் இப்போ இருக்கிற இன்னைக்கு டேட் வரைக்கும் அப்டேட் வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டோட ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா MCQக்கு ஒவ்வொன்றா இருக்கும். 1, 2 அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேஜில் இவ்வளோ தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஷேடு மட்டும் பண்ணால் போதும். என்னது? உங்கள் கையில் இப்போ ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டாங்க. இந்த இருக்க ஆன்சர் ஷீட்டை ஃபஸ்ட்டு பேஜில் OMR அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டு நமக்கு இருக்குது. இந்த OMRல MCQக்கு வந்து 2 marks அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஷினை வந்து நான் 2 பார்க்குறேன் அப்படின்னா சும்மா தான் நான் பார்த்தேன், கொஷின் என்னெல்லாம் எனக்கு தெரியல, சும்மா நான் ஒரு ஃப்ளூக்கில் வந்து D அப்படின்னு நான் போட்டேன், ஷேட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போட்டிருக்கேன். D அப்படின்னு சொல்லி நான் ஷேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா?
இப்போ இல்லை ஆன்சர் வந்து நான் சி மாற்றுறேன், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன், இதை பி மாற்றி சியை மாற்றிக்கிறேன், இல்லை இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன், இதை பி மாற்றுறேன் அப்படின்னா இஸ் நாட் வேலிட். போனது போனதான், போனது போனதான், போனது போனது, தப்பு தப்பு தான். சரிங்களா? தப்பு தப்பு தான். நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இதுக்கு ஒரு டைம் தான் சூஸ். ஓகேங்களா? ஷேடிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பால் பாயிண்ட் பண்ண வச்சு தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. சரி ரைட்டு, ஓகே ஃபைன். இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது 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 இல்லை இது இது இதெல்லாம் ஓகே ஃபைன். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் கால்குலேட் பண்ணி தானே ப்ரோ பண்ணணும். அப்போ ஒரு ரீசன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்கள் ஆன்சர் ஷீட்டோட ஃபஸ்ட்டு பேஜ் ஓஎம்ஆர் ஷீட் இருக்குது. நான் சொல்கிறது நல்லா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது லாஸ்ட் 2 அட்டம்ப்டில் இருந்த பேட்டர்ன் படி தான் இந்த அட்டம்ப்டில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டர்னில் பேட்டர்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட் தான் கொடுக்க போகிறாங்க. அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு எப்போ தெரியும்னா அந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது தெரியும். இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் பெருசாக மாற்றம் இல்லை. சரிங்களா? மாற்றம் இருந்தால் நம்ம அப்போ பார்த்துக்கலாம். இருந்தால் ஓகே, இருந்தால் இப்போ வரைக்கும் இல்லை, இருந்தால் நம்ம அப்போ இது பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வரைக்கும் அதனால் சேஞ்சஸ் வந்து இல்லை. நமக்கு இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ உங்கள் கையில் ஆன்சர் ஷீட் இருக்குது. ஆன்சர் ஷீட்டில் ஒரு ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 25 பேஜஸ் வந்து டேக் பண்ணி நம்மளோட பப்ளிக் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஜ் ஓஎம்ஆர் ஷீட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? உங்கள் ஆன்சர் ஷீட் இதுதான் ஆன்சர் ஷீட்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் ஓஎம்ஆர் ஷீட் இருக்குது. இது அப்படியே பண்டிலாக இருக்கா? அப்படியே பண்டிலாக தூக்கிட்டு லாஸ்ட் பேஜ் வந்துடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஆன்சர் ஷீட் இமேஜின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஜ் வந்துட்டு கையில் பென்சில் வச்சுக்கோங்க. பென்சில் வச்சு சின்ன சின்னதாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பென்சில் வச்சு என்னது சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். உங்களோட எம்சிக்யூ இருக்குல்ல, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணக்கூடிய எம்சிக்யூ இருக்குல்ல, இந்த எம்சிக்யூலாம் எங்கே ரைட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்ல, அதுக்காகத்தான் சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி எம்சிக்யூ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ரைட் பண்ணணும், நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு எங்கே ஒர்க் அவுட் பண்ணுறது என்னன்னு தெரியல, எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஒரு பேப்பர் எடுத்துக்கணும்னா எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரில. ஸோ ஆன்சர் ஷீட்டோட கடைசி பேஜை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் ஷீட்டோட லாஸ்ட் பேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் வச்சு யூஸ் பண்ணிட்டு கடைசியாக எரேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இன்பிடியில் வேறு எந்த பேஜ்லையும் எம்சிக்யூ சம்மந்தப்பட்டதை மென்ஷன் பண்ணக்கூடாது. இப்போ எம்சிக்யூ ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது, ஷேட் பண்ணியாச்சு. சரிங்களா? குட்டி குட்டியாக சம் இருக்குது. இந்த குட்டி குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் வர முடியும். நம்மளாம் சும்மா ஏபிசின்னு போட முடியாது. அப்போ எந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன் ஆன்சர் ஷீட்டோட கடைசி பேஜை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பென்சில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக முடிஞ்சோன்னா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பிரச்சனை இல்லைல்ல. அவங்களுக்கு தேவை ரீசன் கிடையாது. அவங்களுக்கு தேவை நீ செலக்ட் பண்ணுறியா, ஓகே, அவ்வளோதான் பார்ப்பாங்க. இப்போ அதனால் ஆன்சர் ஷீட்டை வச்சுக்கிட்டேன், சும்மா பென்சில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணேன், எரேஸ் பண்ணிட்டு ஆன்சர் ஓஎம்ஆர் போட்டேன். ஓகேவா? எம்சிக்யூ ஃபஸ்ட்டே முடிக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுறதை பண்ணிக்கலாம். சரி, அப்போ எம்சிக்யூ ஒரு எம்சிக்யூக்கு 2 மார்க்கு. எப்படி ஒரு எம்சிக்யூக்கு 2 மார்க்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சம் பேஸ்டு வரக்கூடிய எம்சிக்யூவை நம்ம எப்படி பார்க்கணும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஆன்சர் ஷீட்டோட லாஸ்ட் பேஜை பென்சில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். எம்சிக்யூ நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா, கம்பல்சரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சொல்கிறேன், ஆல் சாப்டர்ஸோட கான்செப்ட் கிளியராக இருக்கணும். நான் ஒரு சாப்டரோட விட்டுட்டு போகிறேன் ப்ரோ, ஓகே, விட்டுட்டு போனால் எம்சிக்யூவும் உங்களுக்கு இதாகிடும். அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் விடுறீங்கன்னா எம்சிக்யூக்கு அது எப்படி கேட்பாங்கன்னா தெரிஞ்சிருக்கணும்ல. சரிங்களா? ஆல் சாப்டரோட கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஆல் சப்ஜெக்ட்ஸோட இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் எல்லா சப்ஜெக்ட் சொல்கிறேன். புக் பேக் எம்சிக்யூ, ஓகே. அப்புறம் எம்கே அகாடமி குயிஸ் குரூப்னு ஒன்று இருக்குது, அந்த குயிஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ. அப்புறம் இன்ஸ்டியூட் பிட் கொஷின் ஒன்று இருக்குது, அது நம்ம குரூப்பில் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருக்கேன், இன்ஸ்டியூட்டோட எம்சிக்யூ மெட்டீரியல். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாஸ்ட் கொஷின் பேப்பர் வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது போதும் எம்சிக்யூக்கு இது போதும். இது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கனாலே. சரிங்களா? ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் ப்ரோ, நான் சாப்டர் கம்ப்ளீட்டாக விட போகிறேன் தொடவே மாட்டேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த சாப்டரில் எம்சிக்யூ பாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்கிறத மட்டுமாச்சு பார்த்துட்டு போங்க. ஏன்னா விடுறது மேட்ரு கிடையாது. நீங்கள் சம்முக்கு விடுறீங்க ஓகே, பட் எம்சிக்யூக்கு விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையெல்லாம் மார்ப்போம்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். சரியா ப்ரோ? லேபர் காஸ்டிங் எனக்கு தெரியாது, நான் வெட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. லேபர் காஸ்டிங் சம் எம்சிக்யூ கேட்டிருக்காங்க 2 மார்க்கு. ப்ரோ எனக்கு வேரியன்ஸ் அனாலிசிஸ் தெரியாது, நான் வந்து விட்டுட்டு போவேன், சம் கேட்டிருக்காங்க எம்சிக்யூ 2 மார்க்கு. ப்ரோ நான் மார்ஜினல் காஸ்டிங் பார்க்க மாட்டேன், எம்சிக்யூ கேட்டிருக்காங்க. அப்போ 6 மார்க் போச்சா? நீங்கள் சாப்டர் சம்முக்கு விடுறது வேறு, இங்கே எம்சிக்யூவும் போச்சு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நம்ம மாறி சொல்கிறது. எம்சிக்யூக்கு என்றைக்குமே நீங்கள் எதையும் விடக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, சரி. இன்னொன்று,
இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நான் அடிக்கடி ஒண்ணு சொல்வேன். நீங்க மிச்ச சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்றீங்களோ இல்லையோ, மிச்ச சப்ஜெக்ட்டுக்கு கா வெறும் காஸ்ட் அக்கவுண்டிங்க்கு மட்டும் நம்ம என்ன சொல்றது என்னன்னா, டிசம்பர் 2018 கொஸ்டின் பேப்பர் பாருங்க. அப்புறம் டிசம்பர் 2019 கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ஜூன் 2019 கொஸ்டின் பேப்பர் பாருங்கன்னு மாறி 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 ரிப்பீட்டடா நான் ஒரு டைமும் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்டு இந்த எக்ஸாம் எழுத போகும்போதும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஏன்னா கிளாஸில் நான் வந்து கைட் பண்ணிடுவேன், சொல்லிடுவேன். இப்போ என்கிட்ட கிளாஸஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை டஃபாக ஃபீல் பண்ணாங்க. இந்த காஸ்ட் அக்கவுண்ட் கொஸ்டின் பேப்பர் ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு டஃபாக ஃபீல் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இருக்கு பாருங்கள், இந்த சம்மு அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன அந்த 3 கொஸ்டின் பேப்பர்லேருந்து இந்த சம்மு ஆல்ரெடி முன்னாடியே பழைய அட்டெம்ப்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ம டஃப்னு சொன்னாங்க. இந்த சம் ஆல்ரெடி பழைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, இது கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நான் சொன்ன அந்த 3 கொஸ்டின் பேப்பரில் அதே மாதிரி வேறு ஒன்றும் பெருசாக வந்து இல்லை. மெயினாக சொன்னது வந்து இந்த சம் அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு. ஸோ நான் பார்க்கல, அதனால கொஸ்டின் பேப்பர் டஃப்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் தெரில, ரேண்டம் அவங்க வந்து சொன்னது இந்த அட்டெம்ப்ட் எனக்கு இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்ட்டு. நோ, நான் இந்த அட்டெம்ப்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், இந்த 3 கொஸ்டின் பேப்பர் பாருங்கன்ட்டு. நிறைய பேர் அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணல. ஏன் அப்படின்னா, ப்ரோ நாங்கள் எழுதுறது 2022 சிலபஸ், நாங்கள் எதுக்கு இந்த 3 பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் மிச்ச சப்ஜெக்ட்டுக்கு பார்க்குறீங்களோ பார்க்கலையோ எனக்கு அது மேட்ரு கிடையாது. காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டுக்கு டிசம்பர் 2018, டிசம்பர் 2019, ஜூன் 2019 இந்த 3 அட்டெம்ப்ட், இந்த 3 அட்டெம்ப்ட் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த 3க்கு போக ஃபர்தராக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த 3 கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா சம்முக்கு இப்போ அந்த சம்லாம் அந்த 3 அட்டெம்ப்ட்டில் கேட்டிருக்காங்க. இந்த சம்மு பாருங்கள், கேட்டதே திரும்ப கேட்டால் உங்களுக்கு நல்ல இது தானே, யூஸ்ஃபுல் தானே. எதுக்கு அதை விட்டுட்டு போயிட்டு நம்ம ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் நான் ஒர்க் அவுட் பண்ண சொல்லவே இல்லையே. கொஷின் பேப்பர் ஆன்சரையும் பக்கத்தில் வச்சு பாருங்கள். குரூப்பில் நான் கொடுத்துருக்கேன், எம்கே அகாடமி இன்டர்மீடியட் குரூப்பில் நான் கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? தட்ஸ் ஆல். இது போக ஃபர்தராக தேவைப்பட்டுச்சுன்னா ஜூன் 2018, டிசம்பர் 2024, ஜூன் 2025 அவ்வளோதான். சரியா? சரி, இப்போ இது வந்து எதுக்காக பேப்பர் பேட்டர்னுக்கு நமக்கு 15 MCQ இந்த மாதிரி நம்ம காமிச்சிட்டோம். இது எதுக்காக பார்க்க சொல்கிறேன், பாஸ்ட் கொஷினில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடிய சம்ம திரும்ப கேட்டிருக்காங்கல்ல, அதுக்காக நான் பார்க்க சொன்னது. புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான் 2022 சிலபஸ் நான் எதுக்கு இதை பார்க்கணும், ஒன்றும் இல்லை. இந்த 3 அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பரையும் இப்போ லாஸ்ட் நடந்த அட்டெம்ப்டையும் பக்கத்தில் வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி கேட்ட சம் அப்படின்ட்டு. சரிங்களா? அதுக்கு தான் நம்ம மாறி மாறி சொல்கிறது. ஓகே, சரி. இன்னொன்று, இப்போ எம்சிக்யூக்கு எப்படி பார்க்கணும் என்னங்கிற சொல்லிட்டேன். இந்த பாருங்களேன், ஈச் கொஷின் கேரிஸ் 14 மார்க்ஸ். சரிங்களா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எப்போயுமே காஸ்ட் அக்கௌண்டிங் பொறுத்த மட்டும் 2AB இருக்குது பார்த்தீங்களா, கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணோன்னே மேக்ஸிமம் கண்டிப்பாக காஸ்ட் ஷீட் இருக்கும், மெட்டீரியல் காஸ்டிங் இருக்கலாம், இல்லைனா காஸ்ட் ஷீட் இருக்கலாம், லேபர் காஸ்ட் இருக்கலாம், இல்லைனா காஸ்ட் ஷீட் இருக்கலாம், ஓவர் ஹெட்ஸ் இருக்கலாம், இல்லைனா மெட்டீரியல் இருக்கலாம், லேபர் இருக்கலாம், இல்லைனா லேபர் இருக்கலாம், ஓவர் ஹெட்ஸ் இருக்கலாம், என்னென்னாலும் நடந்திருக்கலாம். மிக்சர் ஃபார்மெட்டில் போயிட்டுருக்கோம். ஆனால் கண்டிப்பாக சம் இருக்குது. ஓகே, அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ரெக்கன்சிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நிறைய பேர் விட்டுட்டு போகிறீங்க. ப்ராஃபிட் as per காஸ்ட் அக்கௌண்ட், ப்ராஃபிட் as per கொஞ்சம் விடாமல் பார்த்துட்டு போங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், ஆப்ரேட்டிங் காஸ்டிங் இருக்கா, ஒரு 3 காஸ்டிங் இருக்கா, அந்த 3 காஸ்டிங்குமே கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஆப்ரேட்டிங் காஸ்டிங் கேட்டிருக்காங்க, அப்புறம் கான்ட்ராக்ட் காஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், இது என்னது, இதுவா ப்ராசஸ் காஸ்டிங் கேட்டிருக்காங்க பாருங்கள். 3 காஸ்டிங் விடவே கூடாது சாப்டர் ஆக்சுவலாக, இல்லையா ப்ரோ? நான் ஆப்ரேட்டிங் விட்டுட்டு போயிடுவேன் ப்ரோ, கான்ட்ராக்ட் தெரியும், ப்ராசஸ் தெரியும். சரி, நீங்கள் ஆப்ரேட்டிங் விட்டுட்டு போகிறீங்கல்ல, இப்போ ஆப்ரேட்டிங் விட்டுட்டு போனனால என்ன ஆச்சு, எக்ஸாமில் கேட்டுட்டாங்க 4A தெரியுது, சரி 4A தெரில, விட்டுட்டு போயிட்டீங்க. 4B கான்ட்ராக்ட் காஸ்டிங் தெரிஞ்சிருக்கு, இப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள்? சரிங்களா? உங்களுக்கு தான் கஷ்டம், ஒன்று தெரிஞ்சு ஒன்று தெரில, அப்போ உங்களுக்கு தான் கஷ்டம். சரிங்களா? இது ஒன்று இருக்குது. அப்புறம் இது இருக்குது, என்னது, மெட்டீரியல் வேரியன்சஸ் புக் மாடல் தான். அப்புறம் வேறு என்ன கேட்டிருக்காங்க, மெட்டீரியல் வேரியன்சஸ் போக 6ல் வந்து ஒரே சம் எப்போயுமே மார்ஜினல் காஸ்டிங்காக தான் இருக்கும், பெரிய சம்மாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குட்டியாக வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் பட்ஜெட்டும் வந்துடும். பட்ஜெட் தானே, எஸ் பட்ஜெட்டு. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சின்ன கொஷின்ஸாக வந்து கேட்கலாம். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் கொஷின்ஸ் கேட்கலாமா ப்ரோனா? கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குப்பா. மாடல் நம்பர் 1 கொஷின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க.
அப்புறம் மாடல் நம்பர் 2 மாடல் நம்பர் 1ஓட காஸ்ட் அந்த பேசிக் காஸ்டிங் எல்லாம் நல்லா படிச்சுட்டு மெட்டீரியல் காஸ்டிங், லேபர் காஸ்டிங் நல்லா வச்சுக்கோங்க. மெட்டீரியல் காஸ்டிங், லேபர் காஸ்டிங் அதில் அங்கங்கே கொஷின் இருக்கும்ல, அதை மட்டும் லைட்டாக ரீட் பண்ணி கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டியாக கொஷின் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக சொல்கிறேன். சிஏஎஸும் படித்து வச்சுக்கோங்க. சிஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபார்மெட்டில் வந்து முதல் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி தான் அந்த சயின்ஸ் ப்ராக்டிக்கலில் சொல்லுவீங்களா, எய்மு ப்ரொசீஜர் அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்டு. சரி, படித்து வச்சுக்கோங்க சொல்லிட்டேன். இப்போ பிளானை வந்து நான் வீடியோலாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிளான் இந்த இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இங்கே பாருங்களேன், ஆன்சர் எனி 5 கொஷின் சொல்லியிருக்காங்க. இந்த 15 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்கல்ல, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, எந்தெந்த சம்மை சூஸ் பண்ணுங்கிறத நீங்கள் ஸ்டார்டிங்கில் டிசைட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ 5னா 2AB 3AB, அதாவது மொத்த செட்டுப்பா 2லேருந்து 8 வரைக்கும் மொத்தம் எத்தனை செட்டு, 7 செட்டு இருக்குது. இந்த 7 செட்டில் 5 செட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். எனி 5 செட்டு ப்ரோ. 2ம் 3ம் எனக்கு தெரியல, நான் 4 5 6 7 8 சூஸ் பண்ணிக்கோங்க, தாராளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஷின், என்ன கொஷின் சொல்லட்டா, ப்ரோ 2A நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், ஆனால் 2B எனக்கு தெரியலன்னு விட்டுட்டேன், இப்போ என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பசங்க. நான் ஒன்றே சொல்கிறேன், 2A ரைட் பண்ணியிருக்கீங்க சரிங்களா, 2A ரைட் பண்ணியிருக்கீங்க, 7 மார்க்குக்கு அந்த இதில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப்பு தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால் 6 மார்க்ஸ் உங்களுக்கு போட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ 2B பாருங்கள், 2A ரைட் பண்ணியிருக்கீங்க, 7 மார்க்குக்கு 6 போட்டாங்க. இப்போ 2B இந்த இருக்குது, இதை நீங்கள் டச் கூட பண்ணவே இல்லை. அப்போ என்ன வந்து தெரியுமா, 7 மார்க்ஸ் சம்மது அதில் வந்து உங்களுக்கு 0, ஏன்னா டச் பண்ணல 0. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு செட்டு அட்டன் பண்ணிட்டீங்க, ஒரு செட்டு முடிஞ்சு, இது ஒரு செட்டு காலி ஆயிடுச்சு, இன்னும் 4 செட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா, ப்ரோ எனக்கு 2A தெரியும், 2Bக்கு பதிலாக வேணால் நான் 3B எடுத்துக்கலாமா, அப்படி கிடையாது. இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு செட்டு காலி, ஒரு செட்டு முடிஞ்சு. மொத்தம் நான் என்ன சொன்னேன், 5 செட்டு, அதாவது 2லேருந்து 8 வரைக்கும் சொல்லிட்டு மொத்தம் 7 செட்டு இருக்குது, செட்டாக இருக்குது. அந்த செட்டில் 5 செட்டு நமக்கு எக்ஸாமில் வந்து நம்ம ரைட் பண்ணணும். அதில் வந்து இப்போ 2A தெரிஞ்சிச்சுன்னு ரைட் பண்ணிட்டீங்க, 2B தெரியலன்னு விட்டுட்டீங்க. மொத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் அது ஒன்றும் தெரியல, எனக்கு புரிய மாட்டேங்குது எதுக்கு அப்படின்னா விட்டுட்டேன். அப்போ அதுக்கு என்ன ஆகும்னா 7 மார்க்குக்கு 0 அப்படின்னு தான் இருக்கும். இப்போ நீங்கள் இன்னும் நல்லா பேசும், நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, சார் நான் 2A B ரெண்டும் அட்டன் பண்ணால் தான் மார்க்கா, அப்படி கிடையாது. 2A அட்டன் பண்ணி அதில் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க, 2B அட்டனே பண்ணல 0, அவ்வளோதான். இங்கே 0னா அக்கா இங்கேயும் 0ங்க கிடையாது, அங்கே அட்டன் பண்ணதுக்கு மார்க்கு, இங்கே அதை காண சொல்கிறேன்ல, அட்டன் பண்ணதுக்கு மார்க்கு சரிங்களா. ரைட்டு. அதனால் அந்த 15 நிமிஷம் டைம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்ச சாப்டர்ஸ்லாம் வந்திருக்காங்கிறது நீங்கள் பார்த்துடணும். ஃபஸ்ட்டே கொஷின் செலக்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, ஒரு செட்டு ஃபுல்லாக தெரிஞ்சதாக சூஸ் பண்ணுங்கள், ஒரு செட்டு ஃபுல்லாக தெரிஞ்சதாக சூஸ் பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். இப்போ 5 செட்டு சூஸ் பண்ணணும் உங்கள் டார்கெட்டு சரியா. இப்போ பாருங்கள், கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க, அந்த 1.25 145க்கு கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் பார்க்குறீங்க, 2A 2B ஒரு செட்டு 2Aவும் 2Bயும் சேர்ந்து தான் ஒரு செட்டு, மொத்தம் 5 செட்டு ரைட் பண்ணணும். நம்ம ஒரு செட்டை இப்போ சூஸ் பண்ண போகிறோம். 2A எனக்கு சம் தெரியும் ரைட்டு, 2B சம் தெரியும் ரைட்டு. அப்போ பாருங்கள், ஒரு செட்டு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கா, இப்போ 2A எனக்கு தெரியும் 2B எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு செட்டு ஃபுல்லாக தெரியும்னு கான்ஃபிடண்ட்டாக உங்களால் சொல்ல முடியுதா, ரைட்டு. பார்த்தீங்களா, ஒரு செட்டு ரெடி, செட் நம்பர் 1 ரெடி ஆயிடுச்சு. ஓகே, செட் நம்பர் 2 3A சம் தெரிஞ்சிருக்கு, 3B சம் தெரிஞ்சிருக்கு, சூப்பர். அப்போ செகண்ட் செட்டு ரெடி, இன்னும் மிச்சம் 3 செட்டு நமக்கு வேணும், இன்னும் 3 செட்டு வேணும். ஓகேங்களா. 4th A தெரில, 4th B தெரிஞ்சிருக்கு. அப்போ இதை பெண்டிங்கில் வைங்கன்னா இதை உடனே சூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த சம் தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. வேறு ஏதாவது சம் தெரிஞ்ச சம் இருக்கான்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். ரைட்டு. 5A ஓகே, 5A வந்து ப்ராசஸ் காஸ்டிங், இங்கே வேரியன்ஸ் அனாலிசிஸ், சூப்பர் தெரிஞ்சிருக்கு நமக்கு. அப்போ 3rd செட்டு சூஸ் பண்ணியாச்சு. இப்போ 4th செட்டு, இது என்னது, மார்ஜினல் காஸ்டிங், பெரிய சம்மா இருக்குது தெரிலையே, சரி ரைட்டு ஓகே பரவாயில்ல விட்டு வச்சிடலாம். இப்போ 7Aல பட்ஜெட்டு தெரியும், இது வந்து அங்கங்கே மீனிங்கை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு. அப்போ 4th செட்டு ரெடி. இப்போ 5th செட்டு வேணும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு செட்டை வந்து 2AB சூஸ் பண்ணிங்க, செகண்ட் செட்டில் வந்து 3AB சூஸ் பண்ணிங்க, தேர்டு செட்டாக எதை சூஸ் பண்ணிங்க, 4AB நீங்கள் இன்னும் சூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா. 5AB சூஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், 2AB 3AB 5AB. அடுத்த செட்டு வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க, 6 Dயில் விட்டீங்க,
7AB சூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரு செட்டு வேணும் பார்த்தீங்களா? 4th கொஷின் இருக்குது, 6th கொஷின் இருக்குது, 8th கொஷின் இருக்குது. ஓகே, 4, 6, 8 இந்த 3 கொஷினை நான் ஒன்று தான் சூஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண தெரியுமா? நான் சொன்னேன்ல, என்ன சொன்னேன்? செலக்ட் பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணுங்கள். ஒரு செட்டு ஃபுல்லாக தெரிஞ்சதா சூஸ் பண்ணி வச்சிட்டிங்க. கடைசி செட்டில் எப்படி இருக்குன்னா 6th சம் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு மைண்ட் ஒரு மாதிரி டைலமாவாக இருக்குது. ஏன்னா பெரிய சம்மாக இருக்குது அப்படின்ட்டு, மாடல் காஸ்டிங் பெரிய சம்மாக இருக்கேன்ட்டு. அப்புறம் 8th பார்த்தோம்னா ஃபுல்லாக தியரியாக இருக்குது. இந்த தியரி எல்லா தியரியும் நமக்கு தெரியுமா? இப்போ தியரினா 4 மார்க் தியரினா ஒரு சம்டைம்ஸ் 2 மார்க் தான் கிடைக்கும், சம்டைம்ஸ் 3 மார்க் தான் கிடைக்கும். இங்கே 5 மார்க் தியரிக்கு அப்போ நீங்கள் போட்டு பார்க்கணும். இன்கேஸ் நம்ம ரைட் பண்ணால் இங்கே ஒரு 2 கிடைக்குது, இங்கே ஒரு 3 மார்க்கு, இங்கே ஒரு 3 மார்க் அப்படின்னா அப்போ இதில் எத்தனை மார்க் கிடைக்குது, நம்ம ரைட் பண்ணுவோமா, நமக்கு அந்த நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா 6 வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, 6 சைடு இனிமேல் போக மாட்டீங்க. அப்போ 8 இருக்குது, 8 சூஸ் பண்ணால் ஃபுல்லாக தியரியாக இருக்குது. இல்லை எனக்கு இது கம்ஃபர்டபுள் தான், என்னால் எழுத முடியும், எனக்கு பாயிண்ட் தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ப்ரோ எனக்கு பாயிண்ட் தெரியாது, இது ஏதோ பேருக்கு தெரியும், இது ரெண்டும் ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதையும் இன்னொன்னையும் கம்பேர் பண்ணுங்கள். இன்னொன்று என்னது? 4AB 4B நல்லா தெரியுமான்னு பாருங்கள். கான்ட்ராக்ட் சூப்பராக தெரியும் ப்ரோ, நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன், கண்டிப்பாக 7 மார்க் வாங்கிடுவேன்னு சொன்னால் இதை சூஸ் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு பேருக்கு அட்டன் மட்டும் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 7 மார்க்கு, இதில் ஒரு 2 மார்க் போட்டால் கூட 9 மார்க் ஆச்சு. சரிங்களா? அப்போ லாஸ்ட் செட்டை என்ன பண்ணிக்கிறோம்? 4AB சூஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ 5 செட்டு ரெடி ஆச்சா? இதில் 2 செட்டை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. 6 and 8 நான் ரைட் பண்ண மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்போ எப்பயுமே எல்லா சப்ஜெக்ட்லையுமே நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஒரு செட்டு ஃபுல்லாக தெரிஞ்ச சம்மாக எடுத்துடணும். தெரிஞ்ச சம்னா 2AB, 2 சம்மும் தெரிஞ்ச மாதிரி எடுங்க. AB இப்போ கொஷின் செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணும்போது தெரிஞ்சதாக எடுக்கணும்ல. ஃபுல்லாக அந்த மாதிரி பாருங்கள், இது தெரியல, இது தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை அட்டன் பண்ணிடலாமா? வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்ச சம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த 15 நிமிஷம் டைமில் வந்து நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணுங்கிறது நீங்கள் அந்த டைமில் தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? சரி, இப்போது எக்ஸாமில் ஆன்சர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் OMR ஷீட் இருக்குது. இப்போ செகண்ட் பேஜ்லேருந்து நான் ரைட் பண்ண ஆரம்பிச்சேன்ல ப்ரோ. இப்போ சாரி, இங்கேருந்து உங்களுக்கு பேஜஸ் ரூல்டு லைன் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஆன்சர் ஆரம்பிச்சோம்ல அப்படின்னா ஆரம்பிச்சிருங்க. ஆர்டரை தான் போகணுமா? எனக்கு இந்த சம் சூப்பராக தெரியும், 7AB சூப்பராக தெரியும், நான் வேணால் ஃபஸ்ட்டு 7AB ரைட் பண்ணட்டானா தாராளமாக ரைட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண 7A, அந்த சம்மை ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் 7B தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது, ஆர்டராக தான் போகணுமா? ஏன்னா கொஷின் செலக்ட் பண்ணிட்டீங்க, எந்தெந்த கொஷின் ரைட் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இதில் ஆர்டராக தான் போகணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அப்படி கிடையாது, இதில் எது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 7AB ரைட் பண்ணணும்னா அப்போ நான் 7AB ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன்னொன்று சொல்கிறேன், இந்த தப்பை தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. என்ன தப்புனா 7Aவை ரைட் பண்ணியிருக்கீங்கன்னா பக்கத்துலேயே 7Bயை போடுங்க. 7AB இங்கே இருக்கும், 10 பேஜ் தள்ளி 7B இருக்கும். அந்த தப்பை பண்ணாதீங்க, அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஒரு செட்டை சூஸ் பண்ணால் அந்த செட்டை முடிங்க. புரியுதுங்களா? இப்போ 2 சூஸ் பண்ணால் 2A இங்கே இருக்குது, 2B அங்கே பக்கத்தில் ஒரு 10 பேஜ் தாண்டி இருக்குது. அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா 7A சம் அப்படியே ரைட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? லைன் போட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ 7B இங்கே ரைட் பண்ணுறீங்க, பாதி தெரிஞ்சிருக்கு, பாதி தெரியல. அப்போ ஸ்டக்காக நிற்கிறீங்க. என்ன பண்ணணும்? டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அப்படியே கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி உங்களுக்கு வேறு என்ன சம் தெரியுமோ அந்த சம் அப்படியே போட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சணும். இப்படி தான் பண்ணணும். நான் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, அந்த 7Bயை இங்கே கேப்பு கூட விடாமல் 7A இந்த இருக்குது முடிச்சிட்டிங்க, 7B இங்கே ரைட் பண்ணாமல் அது ஒரு 10 பேஜ் தாண்டி, அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஒரு செட்டுனா செட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க, செட்டெல்லாம் தள்ளி கொண்டு போகாதீங்க. சரியா? நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் 7AB சூஸ் பண்ணிட்டீங்களா, அடுத்து இங்கே 2AB ரைட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் 2A இங்கே இன்னும் 10 பேஜ் தாண்டி 2B அப்படின்னு சொன்னால் தான் தப்பு. சரிங்களா? தட்ஸ் ஆல். ஸோ கொஷின் எப்படி செலக்ட் பண்ணணும், எதை மாதிரி செட்டை சூஸ் பண்ணணும் என்னங்கிறத நான் பக்காவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 25 மினிட்ஸ் பொறுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, எனவே விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம சொன்ன மாதிரி நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் சொன்னதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பார்க்கலாம்.